ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் சந்தனா சுந்தரையா. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம். அன்றைக்கி இன்னும் சாதம் வைக்கலை, இலக்கியம் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்றனால சுண்டலும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா மாதிரி குழம்பு வச்சுருக்கேன். இப்போ இது இலக்கியம் சாப்பிட்றதுக்கு கம்பு மாவு தோசை. மணி இப்போ 6:30 ஆகுது. அது கிளம்பிட்டான். இது பன்னீர் போட்டு சும்மா கிரேவி மாதிரி கொஞ்சமாக வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் வச்சு இப்போ அவனை சாப்பிட வச்சுட்டு அனுப்பிவிட்டுருவேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன், காட்டுறேன். இன்னும் கீரை இருக்குது. கீரை தண்ணிக்குள்ளே போட்டு அலசி வச்சுருக்கேன். இனிமேல் தான் கட் பண்ணணும். கட் பண்ணி கீரை வைக்கணும். அதுக்கப்புறம் இது தினை அரிசி ஊற போட்டிருக்கேன் எங்களுக்கு. இது பசங்களுக்கு நார்மல் ரைஸ் அரிசி ஊற போட்டிருக்கேன். இதெல்லாம் இன்னும் பசங்களுக்கு வச்சு கொடுத்து விடணும். சமையல் முடிச்சுட்டு பார்க்கலாம். தோசை ஊற்றி முடித்தாச்சு. இதோட சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு பசங்களுக்கு. அதுக்கப்புறம் கீரையும் ரெடியாக போட்டு தோசை இறக்கணும். கீரையை போட்டுடலாம். போட்டுட்டா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பால் காய்ச்சணும். தினையரிசி சாதம் வைக்கணும். வச்சுட்டு பசங்களை அனுப்பிச்சுட்டு இடத்தெல்லாம் நீட் பண்ணிட்டு பார்ப்போம். சமையல் எல்லாமே முடித்தாச்சு. எல்லாத்தையும் மாற்றி வச்சாச்சு. இது தினையரிசி சாதம் மத்தியானத்துக்கு. அதனால் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொண்டைக்கடலை பட்டாணி போட்டு குழம்பு, பன்னீர் மசாலா கொஞ்சம் இருக்குது, முட்டை கிரேவி முட்டையும் கீரையும் போட்டு பொரியல் கொஞ்சோண்டு இருக்குது, வெண்டைக்காய் பொரியல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் இருக்குது மத்தியானத்துக்கு. காலையிலைக்கு சாப்பிட்றதுக்கு கம்பு தோசை. அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். பாய்.